Okay, now exercise number 9.6ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் அண்ட் தென் செகண்ட் சம்மையும் பார்க்கலாம். இந்த ரெண்டு சம்முமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெத்தட் தான், ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் ரிடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதனுடைய லிமிட் 0 to 5/2ன்னு இருக்கணும். சைனில் இருக்கலாம், இல்லைனா காசில் இருக்கலாம். இந்த ரெண்டு சம்முக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இங்கே இருக்கிற பவருடைய வேல்யூ மட்டும் பாருங்கள். இங்கே பவர் வந்து ஆன்சர் 10ன்னு இருக்குது. இந்த 10ன்றது ஈவன் நம்பராக இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் 2/3ல் முடியணும். சரி, 1/2ல் முடியணும் ஈவன் நம்பராக இருந்தால். அண்ட் தென் ஆட் நம்பராக இருந்தால் 2/3ல் முடியணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்பர் 10 பார்க்கலாம். இந்த 10ன்றது ஈவன் நம்பர். ஸோ இதுக்கு ஃபார்முலாலாம் இல்லாமல் இந்த சம்மை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நம்பர் ஆன்சர் 10ன்னு இருந்தால் ஸோ டவுனில் ஃபஸ்ட்டு 10 போடுங்க. அதுக்கு பவரில் ஒன்று ஒன்றா குறைச்சி போடுங்க. 10ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 9. அண்ட் தென் மல்டிப்ளை போட்டுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிவைடில் 10 போடுங்க, 9 போடுங்க. 9க்கு அப்புறம் இங்கே இருக்கிற வேல்யூ 8. 8க்கு மேலே ஆன்சர் 7. அண்ட் தென் 7க்கு கீழே ஆன்சர் 6. 6க்கு ஆன்சர் 5. அண்ட் தென் 5க்கு கீழே ஆன்சர் 4. 4க்கு மேலே ஆன்சர் 3. அண்ட் தென் ஆன்சர் 3க்கு கீழே 2. 2க்கு மேலே ஆன்சர் 1. 1/2ல் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிஷனில் 5/2ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். ஈவன் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் 1/2ல் முடியும். நீங்கள் தான் 5/2ஓட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது இதனுடைய கண்டிஷன். ஸோ இது எல்லாத்தையும் எங்கெங்கே கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இதனுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 63π/512 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் சம் பார்க்கலாம். 0 to 5/2 cos power 7x dx. பவரில் இருக்கிற வேல்யூ 7. 7ன்றது ஆட் நம்பராக இருந்தால் நான் எதில் முடியும்னு சொல்லியிருந்தேன்னா 2/3ல் முடியும். ஸோ 2/3ல் முடியுதான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டவுனில் டினாமினேட்டரில் ஆன்சர் 7 போடுங்க. 7ல் 1 குறைச்சா ஆன்சர் 6. அகைன் டினாமினேட்டரில் 6ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 5. 5ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 4. அண்ட் தென் 4ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 3. 3ல் ஆன்சர் 1 போச்சுன்னா ஆன்சர் 2. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து 2/3ல் முடியும். நார்மலாக இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 16/35. கட் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டாலும் ஓகே, இல்லை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த மாடலில் 2 சம் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்பர் 9.6ல் இந்த ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு 2025ல் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் இதுதான். இதனுடைய ஆன்சர் 63π/512. நீங்கள் இதை தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சம்மில் இந்த சம்மை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த சம் கேட்டதுனால இதே மாடலில் நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் தாராளமாக போடலாம். இதுதான் சம்முன்னு கிடையாது. இதுக்கு பவரில் இருக்கிற நம்பரை நீங்கள் எதை வேணாலும் மாற்றிட்டு போடலாம். சைனில் வேணாலும் போடலாம், காசில் வேணாலும் போடலாம். ஸோ மெத்தட் இதுதான். ஈவன் நம்பராக இருந்தால் ஆன்சர் 1/2 அண்ட் 5/2ன்னு முடியும். ஆட் நம்பராக இருந்தால் ஆன்சர் 2/3ல் முடியும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.